ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா டெரிஃபயர் 2. அதனோட ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றும் பார்க்கல, இது பார்த்தேன். அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது. ஸோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. படத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டர் ஒருத்தர் ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டு ரொம்ப கொடூரமாக கொள்றாரு. கண்ணை பிடிங்கி வச்சோ, அதெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த மாதிரி கொலை பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தது டைட்டிலே போடுறாங்க, டெரிஃபயர் 2 அப்படின்னு சொல்லி. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஓப்பனிங் சீனே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போடுறாரு. ஃபாரின்ல அப்படி தானே போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு சின்ன பொண்ணு இவரோட கற்பனைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது அவரை மாதிரியே. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கே அந்த கொலை பண்ணுற சைக்கோக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருப்பாரு. இந்த இடத்துல 2 சைடு மட்டும் கண் இருக்கும். வாய் ரொம்ப பெருசாக இருக்கும், பல்லெல்லாம் கரை பிடிச்ச ஒரு மாதிரி. அவர் ஃபஸ்ட்டு அவரை கொலை பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் ட்ரை வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் வாஷ் பண்ணி ஃபுல்லாக ப்ளட் ஆயிரும். ஏன்னா அந்தளவு கொடூரமாக கையை வெட்டி காலை வெட்டி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவார். கொலை பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறக்காக எல்லாம் கழட்டி போட்டு உட்காந்துருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பொண்ணு கொண்டிருக்கும், சின்ன பொண்ணு. அது இவரை பார்த்து சிரிக்கும், இவரும் பார்த்து சிரிப்பார். இப்படி கையில் 2 பேரும் அடிச்சுட்டு விளையாண்டுருப்பாங்க. ஆனால் இங்கே அதில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார், ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதுக்கு போட்டு. அவருக்கு பார்த்தா இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இது அவரோட கற்பனை அப்படின்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் அப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கேருந்து போகிறப்பையும் ஏன் சும்மா விட்டுட்டு போகணுன்னு அவரையும் கொண்டுட்டு போயிடுவார். ஒரு பெரிய இந்த துடைக்கிற மாப்பு இருக்குல்ல, அதனோட குச்சி எடுத்து இங்கே மண்டையிலே இறக்கிடுவார். இது இப்படி இறந்துருவார். அசால்ட்டாக கொலை பண்ணிட்டு போவார். எதுக்கு கொலை பண்ணுறாரு என்னன்னே தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க, ஹீரோயின் ஃபேமிலி காட்டுவாங்க. ஹீரோயின் ஃபேமிலியில் அவங்க ஏதோ ஃபேஷன் டிசைனிங், இந்த ஹாலோவின் டேக்காக இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சைடில் 2 ரெக்கை இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு, மேலே கீழே அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பையன் இவர் பேர் இந்த கொலை பண்ணுறவரோட பேர் ஆர்ட் ஆஃப் க்ளவுன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவரை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார் அந்த பையன், ஹீரோயினோட தம்பி. அப்புறம் அவங்க அம்மா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் அவங்க அப்பா கொடுத்த கத்தி இருக்குது. உங்கள் அப்பா கிடையாது, அப்பா இறந்துருப்பார். உங்கள் அப்பா ஒரு கத்தி ஒன்று கொடுத்துருப்பாரு, அதையும் வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அவர் காமிக்ஸ்லாம் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பார். அதில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரும் இருக்கும். அந்த கொண்டுட்ருக்கிற சைக்கோ அவன் அப்படி தான் இருப்பான். அப்புறம் இவன் அந்த இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறனால இந்த பொண்ணு சொல்ல அவங்க அம்மாட்ட, இவன் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காம்மா இப்போ பார்த்தாலாம் அப்படின்னு. சின்ன வயசு தானே, பெருசாக சரியாக போயிடும் அப்படிம்பாங்க அவங்க அம்மா. ஆனால் அந்த பையன் அதை பற்றியே தான் திங்க் பண்ணுவான், பேசுவான், நெட்டில் சர்ச் பண்ணி அதை பற்றியே தான் பார்த்துட்டு இருப்பான். இவன் ஹாலோவீன் டேக்கு என்ன ட்ரெஸ் போடுவான்னா அவனை மாதிரியே ட்ரெஸ் போடலான்னு சொல்லி அவன் ட்ரெஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் நைட் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ருக்கிறப்ப இந்த பொண்ணு கனவுல ஒரு ஏதோ ஒரு டிவி ஷோவில் கொண்டிருக்கிற மாதிரி அந்த ஆர்ட் ஆஃப் க்ளவுன் அப்படிங்கிற அவர் பேர்லேயே ஏதோ ஒரு பேக்கரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே அவர் வருவார், எல்லாத்தையுமே கொன்றுவார். இந்த பொண்ணை எல்லாத்துக்கும் சாக்லேட் இதெல்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் கன் எடுத்து சுடுறக்க ஆரம்பிச்சிருவார். சுட்டு அசால்ட்டாக கொன்றுவார். கொண்டுட்டு இந்த பொண்ணும் அங்கே தான் இருப்பாள், ஐ மீன் ஹீரோயின். அவங்களோட தொடையிலையுமே சுட்டுருவார். அவங்க இதோட தப்பிச்சு வர்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு அப்புறம் எந்திரிச்சிருவாங்க. அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப அப்புறம் இடையில ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுப்பாங்க. அந்த அவர்னால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கண்ணு மட்டும்தான் இருக்கும், இந்த சைடில் மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இருக்கும். கொடூரமாக அப்படியே அவர் கொலை பண்ணியிருப்பார். அவங்க இதனால நான் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன், யாருமே என் கூட இருக்கிறதில்ல, நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவியில் இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாங்க. அதை பற்றி ஹீரோயின்கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே அவங்களுக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆயிரும். அண்டு இவங்க ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்ருக்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் போகிற இடத்துக்கெல்லாம் இவர் நிற்கிற மாதிரியே நின்றுக்கிட்டே இருப்பார். இந்த ஆர்ட் ஆஃப் க்ளோன் சைக்கோ நின்றுக்கிட்டே இருப்பான். அவன் ஆளே ரொம்ப வித்தியாசமாக இருப்பான். கொல்றதுனா அவனுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரில. கொன்னுட்டு சிரிப்பான், நல்லா குத்திடுவான். குத்திட்டு அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப சிரிப்பான். அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக போய் கொல்றதுக்கு போவான். ஒரு பொண்ணுனா வீட்டில் இருப்பா. ஃபஸ்ட்டு போய் கதவை தட்டி ஏதோ கேட்பான், இவன் சைக்கோ ஏதோ கேட்பான். கேட்டு அந்த பொண்ணு திட்டி அனுப்பிச்சுட்ரும். 2வது மறுபடியும் போய் கதவை தட்டி உள்ளே போய் அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக கொலவணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிழிச்சு விட்ருவான். அப்புறம் இந்த தலை முடி இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி கிழிச்சு விட்டுட்டு அப்படியே பிச்சு எடுத்துருவான். எடுத்துட்டு
எடுத்து கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பீஸாக கை காலில் வெட்டி மூஞ்சி ஒரு சைடு செதைச்சுட்டு ஆசிட்டே அதை ஊற்றிடுவான்னு நினைக்கிறேன். அவன் இப்போது கொன்றுவான். கொன்னுட்டு உட்காண்ட்ருப்பான். அப்போ வந்து ஏதோ ஹாலோவின் டேக்கு கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிற மேபி கிறிஸ்மஸ்க்காக தான் இருக்கும். எல்லாம் குழந்தைகள சாக்லேட் வாங்குறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க அம்மா வந்துடுவாங்க. அந்த ஃப்ரெண்டோட அம்மா வந்து பார்த்தோன்னே அவங்களையும் கொன்றுவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை பெட்டில் உட்கார வச்சு அந்த பொண்ணு குத்துயிரும் குலவீரமாக இருக்கும். எல்லாம் பீஸாக வெட்டிட்டு உட்காண்ட்ருப்பான். அப்போ இவங்க அம்மா வந்து பார்த்து பயந்துருவாங்க. அடுத்து அவங்க அம்மாவையும் கொன்றுவான். கொண்டுட்டு வெளியே சாக்லேட் கேட்க வரவங்களுக்கு அவங்க அம்மா தலையை வெட்டிட்டு வந்து தலைக்கு மேலே சாக்லேட்டை வச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் பொம்மைன்னு நினச்சிக்குவாங்க அவங்க அந்த குழந்தைகள்லாம் கூட வர்றவங்களும். ஆனால் அது ஒரிஜினல் உண்மையிலேயே மனுஷனோட தலை தான். அது வெட்டி கொன்றுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நியூஸ் தெரிய வரும். அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினுக்கு. ஆனால் அந்த பொண்ணு எடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த நியூஸ் தெரிஞ்சோ அப்போ இவன் தான் கொன்றுகிறான் அப்படின்னு தெரிஞ்சு இவங்களுக்கு பயமாக இருக்க ஆரம்பிச்சிடும். இவங்களை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை கொண்டுட்டான், பயந்துருவாங்க. அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கிறப்ப இவங்க என்னடா பண்ணுறது, இந்த பையன் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பறக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணையும் போய் கொன்றுவான். ஸோ அது கொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப சகிச்சிக்கவே முடியாது. அந்த படம் பார்த்த எஃபெக்ட் இன்னமே இருக்குது. நேற்றா படத்தை பார்த்தேன், இன்னுமே அதனோட எஃபெக்ட் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சடனாக திடீர்னு ஒருத்தவங்களை போய் ஒரு காரணமே இல்லாமல் கொல்லுவான். அது எதுக்கு தான் கொல்றான்னே தெரில, கொன்னுட்ருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணையும் கொண்டுருவான். இன்னொரு பொண்ணையும் கொண்டே இந்த பொண்ணுக்கு பயமாயிரும், இவன் அடுத்து நம்மக்கிட்ட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா போய் நைட்டு இந்த ஹாலோவீன் டேக்கு ட்ரெஸ் ஏதோ வாங்குறதுக்காக போய் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கடையிலே வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற பையனையும் அடித்து கொடூரமாக கொண்டுருவான். இவனுக்கு கொல்றது தான் பொழுதுபோக்கு, டைம் பாஸு, ஒர்க்கு எல்லாமே இதுதான் போல். சாப்பிடுவானா இல்லையான்னு தெரில. ஆள் நல்லா ஹைட்டாக இருப்பான். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக மாஸ்க் போட்டுக்கிட்டு, இந்த வாய் மட்டும்தான் இருக்கும். மூக்குக்குமே மாஸ்க் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மூக்கும் நல்லா பெருசாக இருக்கும். ஆளே வினோதமாக இருப்பான். அந்த பையனையும் கொண்டுருவான், அந்த கடையில் இருக்கிற பையனை. அடுத்தது அந்த ஹாலோவின் டே வந்துடும். அப்புறம் வந்து அந்த டைமில் இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாமராக இருக்குது. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, ஹாலோவின் டே இப்போ இவ்வளோ கிளாமராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க அப்பா டிசைன் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸு, அதாவது வரைஞ்சி வச்சுருந்த ட்ரெஸ்ஸு, அதை தான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணி போட்டு போய் ஹாலோவின் டேயில் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ சடனாக அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க தம்பி இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டான், காரெல்லாம் ஃபுல்லாக அந்த ஷேவிங் க்ரீம் போட்டு, இப்போ இந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இந்த பொண்ணு ஹீரோயின்ன்றானா சரக்கு அடிச்சிருப்பாங்க. சரக்கு அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படியோ பேசி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரி பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் என்னடா ஆகுன்னு பார்த்தா, அந்த பையன் வீட்டில் வந்து ஏதோ ஸ்கூலில் வந்து ஒரு டைம் அந்த ஹீரோயினோட தம்பி அவன் வந்து ஸ்கூலில் வந்து எலி ஏதோ செத்து கிடக்கும். அதை வந்து இந்த சைக்கோவும் அப்புறம் அந்த சின்ன குழந்தையும் அங்கே உட்காந்து ஏதோ அதை குடல்லாம் உருவி ஒரு மாதிரி அருவறுப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு இந்த பையன் ஒடியாந்துருவான். அந்த பையன் மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஸ்கூலில் என்னென்னு நினச்சிக்குவாங்க, இந்த பையன் தான் அதெல்லாம் பண்ணினான்னு சொல்லி அந்த பையனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இவங்க அம்மாட்ட சொன்னால் நம்பவே மாட்டான். அம்மாட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால அவன் வீட்டில் இருப்பான். இதே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கான். அவங்க அம்மா கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாங்க. அப்போ திட்டுறப்ப தான் அவங்க திட்டிட்டு ஏதோ அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு கோவத்தில் ஓடிடுவான் அந்த பையன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவன் வந்துடுவான். இவன் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டில் பூந்து இவங்க அம்மாவை அடித்து இப்போ எடுத்துடுப்புலேயே தலையை சுட்டுருவான். சுட்டு கொன்றுவான் அவங்க அம்மாவை. கொன்னுட்டு அப்புறம் அந்த பையன் வருவான். அந்த பையனுக்கு ஏதோ மயக்க ஊசி போட்டு வண்டியில் தூக்கிட்டு போயிடுவான். இந்த பையன் கண்ணுக்குமே தெரியும், அந்த பொண்ணு ஒன்று சொன்னேன்ல, இந்த ஆர்ட் ஆஃப் க்ளவுன் அவனுக்கு தெரிகிற மாதிரி இந்த பையனுக்கும் தெரியும், அதாவது ஹீரோயினோட தம்பிக்கு. அப்புறம் இந்த பையனை தூக்கிட்டு போயிடுவான். இவங்கெல்லாம் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த பையன் வந்து எனக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினா, அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன், நீ வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி. எந்த பிளேஸ்னு கேட்டோன்னே ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. டெரிஃபயர்னே ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு இப்போ நம்ம ஊர்லெலாம் இருக்குல்ல, இந்த உள்ளே போனால் பயமுறுத்துறது, ஸ்கேரி ஹோம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. அப்போ அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க எல்லோரும் போவாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் போவாங்க.
போகிறப்ப அங்கே போய் ஃபஸ்ட்டு ஹீரோயின் இறங்கி போய் தேடுறதுக்காக போவாங்க. அப்புறம் என்ன இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து யூரின் போகலான்னு சொல்லிட்டு வெளியே இறங்குவான். வெளியே இறங்கினோடனே யூரின் போகிற இடத்துலேயே வந்து ஒரு வெட்டி அவங்களுக்கு கொன்றுவான், அந்த பையனையும் கொன்றுவான். அடுத்து இந்த பொண்ணை கொல்றதுக்காக ஹீரோயின் ஃப்ரெண்டை கொல்றதுக்காக உள்ளே வருவான். வர்றப்ப அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு அதுக்குள்ளே ஓடிடும். இந்த டெரிஃபயர்னு சொல்லி சொன்னல அந்த பார்க்குள்ளே அந்த ஸ்கேரி ஹோம்குள்ளே ஓடிடும். இந்த பொண்ணு எங்கெங்கேயோ ஓடும், கடைசியில் பார்த்தா முன்னாடி வந்து நிற்பான். தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி போகிறப்ப என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறப்ப கேட்க மாட்டான். இவன் தான் கொலை பண்ணுறதே வேலையை வச்சுட்ருக்கிறானே. இவன் வச்சு அடித்து அந்த பொண்ணை கொன்றுவான். அடிப்பான் நெஞ்சில் அப்படியே பொழந்துரும். இந்த மூஞ்சியில் ஆசிட் ஊற்றி விட்டுருவான். எப்படியெல்லாம் கொடூரமாக கொலை பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி மட்டும்தான் இவன் கொலை பண்ணுவான். ஸோ அதெல்லாம் எப்படி தான் இப்போ பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லைங்க, எல்லாத்தையுமே அந்த மாதிரி கொன்னுட்டு அடுத்து ஹீரோயினை தேடிட்டு இருப்பான். ஹீரோயினை வந்து ஆர்ட் ஆஃப் க்ளவுன் தேடுவான். ஹீரோயினை அவங்க தம்பி தேடிட்டு இருப்பாங்க. தம்பி ஒரு சுச்சுவேஷனில் கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டாக ஹீரோயினையும் இவங்க கையில் மாட்டிக்குவாங்க. ஹீரோயினையும் போட்டு அடின்னு அடிச்சிருவான். அப்போ ஹீரோயின் எப்படியோ போராடி எப்படியோ தப்பிச்சு வந்துடுவாங்க. இப்போ அவனையும் அடித்து தள்ளிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த பையனையும் பிடிச்சிருவான். பையனையும் பிடிச்சி முதுகில் கிழிச்சுடுவான். இங்கே மண்டையோட சுட்டுருவான். நிறைய இந்த மாதிரி பண்ணி விட்ருவான். அப்புறம் கடைசியில் ஹீரோயினை வந்து அடித்து தூக்கி ஒரு தொட்டி ஒன்று இருக்கும், தொட்டிக்குள்ளே இதுலேயோ போட்டுருவான்னு நினைக்கிறேன். தொட்டிக்குள்ளே போட்டு அவங்க வயிற்றில் குத்திடுவான். அந்த கத்தி வச்சே வந்து அவங்க அப்பா கொடுத்த கத்தியே வச்சு அந்த இதில் வயிற்றில் குத்திடுவான். இது அந்த தம்பியே என்னமோ தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கத்தி. அது எப்படி இவங்க கையில் கிடச்சிரும், அவங்க கையில் கிடைக்கும். அப்புறம் இவங்க கைக்கு எப்படியோ வந்தோடனே எடுத்த வயிற்றில் குத்திடுவான். அந்த டைமில் வந்து இந்த தம்பி அடிபட்டு கிடப்பான் மயக்கம் போட்டு. ஸோ போய் அடுத்தது தம்பிக்குள்ளான்னு போகிறப்ப தம்பிக்கிட்ட போவான். இவங்க தண்ணிக்குள்ளே கிடப்பாங்க. வயிற்றுலேருந்து ப்ளட்டாக போகும், மண்டை உடஞ்சி கிடக்கும். பின்னாடி ஏதோ இந்த வீசுகிற கயிற்றுல கத்தி கட்டியெல்லாம் வச்சுருப்பான். கொல்றதுக்கு விதவிதமாக டூல்ஸ் இவன் தயாரித்து வச்சுருப்பான். அந்தளவுக்கு கொல்றதில் ஆர்வம் அவனுக்கு. அப்படி தயாரித்து வச்சுருப்பான். தயாரித்து வச்சுருக்கிறப்ப இவங்க போய் பார்ப்பாங்க. அதாவது தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த கத்தியிலிருந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வரும். அந்த ஃப்ளாஷ் வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட வயிற்றில் ஆயிருக்கிற காயம் இருக்குல்ல, அதுவுமே வந்து சரியாயிரும். அது சரியானோடனே அவங்களும் அப்படியே மேலே ஏறி வந்துடுவாங்க. வந்து அடுத்தது இவனை அடித்து அந்த கத்தியை வச்சு இவங்க குத்தி கொன்றுவாங்க. தலையெல்லாம் துண்டாக போயிடும். தலை துண்டாக போனதுக்கப்புறம் போய் அவங்க தம்பி காப்பாற்றி இவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் அதுக்கப்புறம் பொழைச்சானா இருக்கிறானா என்னன்னே தெரியல. எத்தனை குத்துனாலும் சாக மாட்டான். எங்கே குத்துனாலும் ரிட்டன் வருவான் கடிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு டைம் அந்த பையனோட காலையெல்லாம் பிடிச்சி கடிச்சு திம்பான். இவன் ஆர்ட் ஆஃப் க்ளவுன் வந்து கடிச்சிருவான் காலை. இந்த காலோட எண்டில் அந்த நரம்பு போகிற இடத்துல வந்து நல்லா கடிச்சு காலை கடிச்சு சாப்பிட்ருப்பான். இந்த பையன் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், தடுக்கவே முடியாது. இது மனுஷங்களை சாப்பிட்றவனா கொல்றவனா, ஆனால் மற்றவங்களையில் சாப்பிட மாட்டான். அந்த பையனை மட்டும்தான் சாப்பிட்ருப்பான் காலில். அப்போ வந்து இவங்க வந்து அடித்து இப்போ இவனை அடித்து கீழே தள்ளி விட்டு குத்திடுவாங்க. கத்தியில் குத்துனாலும் திரும்ப வருவான். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் தலையை வெட்டிடுவாங்க. இவங்க காப்பாற்றி இவங்க அக்காவும் தம்பி மட்டும் வருவாங்க. இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இறந்துருவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க. இவன் எதுக்கு தான் வந்து கொல்றான் அப்படின்னே தெரியல. இதனோட ஃபஸ்ட்டு பார்ட் தேடி பார்த்தா அமேசான் ப்ரைமில் கிடைக்கல. என்னோடய செகண்ட் பார்ட்டு தான் பார்த்தேன். இதனோட தேர்ட் பார்ட் ஒன்று இருக்குது. இதையும் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ முடிஞ்ச ரிவ்யூ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.